ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த மீட்டிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி 3வது பாடல், சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்ற பாடலில் இருக்கின்றோம். அண்டப்பகுதின்னுட்டு பாட்டு ஆரம்பிக்கிறதுனால அதையே தலைப்பாக திரு அண்டப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. சிவபெருமானினுடைய பெருமை, நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவனுடைய வியாபகத்தன்மை. அவன் எப்படிப்பட்ட நுண்மைக்கும் நுண்மையாக இருக்கின்றான், அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வியாபகத்திற்கும் மிகப்பெரிய வியாபகமாக அவன் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கின்றான் என்பதை வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 40வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திசுரநடை. சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, பத்தி வலையில் படுவோன் காண்க, பத்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. சித்தம், சிந்தை, இவைகளால் சென்று அடைய முடியாத தூரத்தில் இருக்கக்கூடியவனும் அவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் அந்த உயிரினது சித்தமானது பக்தியோடு இருக்கும் பொழுது அவன் அடையக்கூடிய தூரத்தில் தான், அவன் அண்மையில் தான் இருக்கின்றான். அப்போ சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்ன, அந்த மனமும் சென்று அடைய முடியாத தூரத்தில் இருக்கக்கூடியவனும் அவனே ஆவான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எல்லாருக்கும் ஒரு இறைவனை அடையவே முடியாதா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வந்துடும், ஒரு பயம் வந்துடும். இறைவனை அடைய முடியாதுங்கும் போது அதுக்கு எதுக்கு நாம வழிபாடுகள் பக்திகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அடுத்த வரியில பத்தி வலையோன் படுவோன், பத்தி வலையில் படுவோன் காண்க. அவன் சித்தத்தால் சென்று அடைய முடியாத தூரத்தில் இருந்தாலும்
அந்த சித்தமானது இறைவனிடத்தில் பக்தி செய்யும் பொழுது அந்த பக்திக்கு அவன் கட்டுப்பட்டு அந்த சித்தத்தினுடைய அந்த உயிரினுடைய அந்த பத்தி வலையில் அவன் அகப்பட்டு விடுவான். இங்க சித்தம்னா உயிர்னுட்டு எடுத்துக்கிடணும். நம்முடைய நினைவு சிந்திக்க சிந்திக்க அதான் சித்தம். அப்போ அவனிடத்தை நோக்கி நாம் பக்தி செய்யும் பொழுது அவன் அந்த அன்பர்களினுடைய பக்தி வலையில் அவன் அகப்படும் தன்மையனாகத்தான் அவன் இருக்கின்றான். இறைவனால் முடியாத காரியம்னுட்டு நம்முடைய அருளாளர்கள் பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, பக்தியோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவனால் தன்னை மறைக்க முடியாது அப்படின்னுட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒப்பற்ற ஒருவன், ஒருவன்னா ஒப்பற்றவன். அந்த ஒப்பற்றவன் என்று எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய ஒருவனாகவும் அந்த ஒப்பற்றவனாகவும் அவனே இருக்கின்றான். எல்லாரும் அவன் ஒப்பற்றவன் சொன்னாலும் அந்த தன்மையில் அவன் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் அவன் ஒப்பற்றவன். அப்படி எல்லோரும் அவன் ஒப்பற்றவன், ஒருவன், தனித்துவம் வாய்ந்தவன் என்று சொல்வதற்கு ஏற்றார் போல அவன் ஒருவனாக, ஒப்பற்றவனாக, தனித்துவம் வாய்ந்தவனாக அவன் இருக்கின்றான். அப்ப என்னும் அப்படின்னா உலகம் மக்கள் எல்லாம் அவனை பற்றி இவ்வாறு கூறுகின்றது அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. பொழில் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த பூமி, அது 3 காலத்தையும் காட்டக்கூடிய வினைத்தொகையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிந்த பொழில், விரிகின்ற பொழில், விரியும் பொழில் அப்படின்னுட்டு. விரிந்த பொழில் அப்படின்னா அந்த பிரளய காலத்துக்கு அப்புறம் தோன்றிய பூமி, அதான் விரிந்த பொழில். அடுத்து விரிகின்ற பொழில் அப்படின்னா சில சமயம் கடல்கள் உள்ள வாங்கிரும். அப்போ பூமி விரியும், தெரியும். கடல்ல உள்ள பூமி பரப்புகள்லாம் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் அது விரிகின்ற பொழிலாக இருக்கிறது. விரியும் பொழில் பிற்காலத்திலையும் அது அப்படியே அந்த கடல்கள் எல்லாம் உள்வாங்கும் போது அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த விரிபொழில் விரிந்து இருக்கக்கூடிய, விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த பூமி முழுவதுமாக அவன் விரிந்து பறந்து இருக்கின்றான். அந்த பூமி உலகமாக, அந்த உலகமாகவே அதில் இருக்கக்கூடிய பொருள்களாகவே அவன் விரிந்து பறந்து இருக்கின்றான். அதாவது விரிந்து பறந்து இருக்கக்கூடிய உலகம் முழுமையும் நிறைந்து நிற்கின்றவனும் அவனே. அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. அப்படி அவன் மிகப்பெரிய வியாபக நிலையாக இருந்தாலும் அவன் உண்மையானவன். அணு தரும்னா போலன்னு அர்த்தம். தரும்னா போலன்னு அர்த்தம். அணுவை போல அதனுடைய தன்மையில் கண்ணால் காண முடியாத அளவிற்கு நுட்பத்தன்மை. தன்மைன்னா என்னது? அணுன்னா கண்ணால் காண முடியாதுதான் அதனுடைய தன்மை. அந்த கண்ணால் காண முடியாத அளவிற்கு நுட்பமான தன்மையை உடைய அந்த அணுவை போல, அந்த அணுவினுடைய அளவிற்கும் நுட்பமானவனாக, நுட்பத்தன்மை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதாவது அணுவிற்கு அணுவாய், அதைத்தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அது அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னுட்டு ஔவையார் விநாயகரை சொல்றாங்க பார்த்தீங்களா? அணுவிற்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி அப்படின்ட்டு. அப்படி அந்த அணுவை போல
அதனுடைய தன்மை என்ன தன்மை? கண்ணால் காண முடியாத அளவிற்கு நுட்பத்தன்மை. அந்த தன்மையை உடையவனும் அவனாக இருக்கின்றான். ஐயோன்னா மிகவும் நுட்பமானவனாக இருக்கின்றான். அந்த தன்மையையும் விடவும் மிகவும் நுண்மையானவனாக அவன் இருக்கின்றான் என்று இதில் கூறுகின்றார்கள். இதை இன்னும் நாம் விரிவாக சிந்திக்கலாம். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அதாவது சிவஞான சித்தியார்ல 4வது சூத்திரத்துல 28வது பாட்டுல ஒரு பாடல் வரும். சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் அப்படின்னுட்டு கூறுதல் ஆகுபெயராக ஒரு வழக்கத்தில் இருக்கின்றதுன்னுட்டு வரும். அதுபோல இங்கே சித்தம் அப்படின்னுட்டு குறிக்கப்படுவது உயிரினது அறிவை குறித்து நிற்கின்றது. புரியுதா? அப்போ அந்த சித்தம்ங்கிறது அந்த கரணத்துல ஒன்றாக இருக்கின்றது. அது அப்படி அந்த உயிரினது அறிவினால் காண முடியாதவனாக இருக்கின்றான். காண முடியாத தொலைவில் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. அப்போ உடனே அப்ப காண முடியாதவனா அப்படின்னா அந்த சித்தம் பக்தி வலையில் இருக்கும் பொழுது, இறைவனை நோக்கி பக்தி செய்யும் போது அந்த சித்தத்துக்குள் அவன் அகப்பட்டு விடுகின்றான் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது ஓருடம்பினை ஈருருவாகவே உன் பொருள் திறம் ஈருருவாகவே ஆறும் எய்தற்கு அரிது பெரிதுமே ஆற்ற எய்தற்கு அரிது பெரிதுமே தேரரும் அறியாது திகைப்பரே சித்தமும் அறியாது திகைப்பரே கார் நிறத்து அமணர்க்கொரு கம்பமே கடவுள் நீ இடம் கொண்டது கம்பமே. தேரரும் அறியாது திகைப்பரே அப்படின்னுட்டு அந்த சமணர்கள் பௌத்தர்கள் அவர்களும் அறியாது திகைக்கின்றார்கள். சித்தமும் அறியாது திகைப்பரே அப்படின்னுட்டு அவங்க மனச்செருக்கோடு இருக்கின்றார்கள். அந்த சமணமும் பௌத்தமும் சைவத்தை ஏற்காமல் அவர்கள் மனச்செருக்கோடு இருப்பதனால அந்த சித்தத்தால் அறிய முடியாது, இறைவனை அறிய முடியாது அவர்கள் திகைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சித்தன் தான் இறைவனை காண முடியாது அப்படின்னுட்டு இதில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். சித்தமும் அறியாது திகைப்பரே அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். 4ஆம் திருமுறையில சொல்லும்போது திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது சித்தத்து உருகே சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணி தீர்த்து அருளாய் மத்தத்து அரக்கன் 20 தோளும் முடியும் எல்லாம் பத்துற்றுற நெறித்த எம்மை ஆளும் பசுபதியே.
சித்தத்தில் இறைவனை நினைந்து உருகி சிவபெருமானே என்று அவர்கள் அந்த சிந்தையுள் பித்து பெருக, பேரன்பு பெருக, பித்துன்னா பேரன்பு, பேரன்பு பெருக அவர்கள் இறைவனை நினைந்து தொடர்ந்து அந்த பிதற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பிணி என்ன? முக்தி தருவது, பிறவி பிணியை நீக்குவது, அதை நீ தீர்த்து அருளாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சித்தத்தில் உருகி இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தையில் அவன் அகப்பட்டு விடுகின்றான். அப்போ அந்த சித்தத்தில் உருக்கமில்லாத சிந்தையால் அவனை காண முடியாது அப்படின்னுட்டு இதற்கு நாம ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம். அடுத்து 6ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது, ஆல நீழல் இருப்பரு ஆகாயத்தர் அறுவரையின் உச்சியர் ஆனர் பெண்ணர் காலம் பல கழித்தார் கரை சேர்கண்டர் கருத்துக்கும் சேயார் தாம் காணாதார்க்கு கோலம் பல உடையர் கொல்லையேற்றர் கொடுமழுவர் கோழம்பம் மேய ஈசர் ஏல மணனாரும் ஈங்கோய் நீங்கார் இடைமருது மேவி இடம் கொண்டாரே. கருத்துக்கு சேயார்தாம். அதாவது இறைவனிடத்தில் பக்தி இல்லாத அந்த கருத்து, அந்த சிந்தையை உடையவர்களுக்கு அவன் சேயார் அப்படின்னா தொலைவில் இருக்கின்றான். சேட்சியன், அதாவது மாண்பு அப்படிங்கிறது மாட்சின்னு வருது, மான் அப்படிங்கிறது மாட் அப்படின்னு வருது. அதே மாதிரி சேன் அப்படிங்கிறது சேட் அப்படின்னு சேட்சியன், மாட்சி மாண்பு, சேண்மை சேட்சியன் அப்படிங்கிற இதுல தொலைவில் இருக்கக்கூடியவன். இதுல சேயார் அப்படின்னா தொலைவில் இருக்கின்றார் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, நக்கீரர் அருளிய கைலை பாதி காலத்தி பாதியில பாத்தீங்கன்னா, கருத்துக்கு சேயாய் காண்தக்கோர் நாண இருத்தி திருக்கையிலை என்றால் ஒருத்தர் அறிவான் உருவார்க்கு அறியுமாறு உண்டோ நெறிவார் சடையாய் நிலை. நீ எல்லோருடைய கருத்துக்கும் தொலைவில் இருக்கின்றாய், காண முடியக்கூடியவர்கள் அன்பு உடையவர்கள் காண இருத்தி, அவர்களால் காண முடிந்தவர்களால் நீ காணுமாறு இருக்கின்றாய் திருக்கையிலில் இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொன்னா யாரால உன்னை அறிய முடியும்? அதனால எங்களை எல்லாரையும் நீ பக்திக்கு மாற்று, உன்னை அறியக்கூடிய பக்திக்கு எங்களை மாற்றுவாயாக அப்படின்னுட்டு கருத்துக்கு சேயாய், கருத்துக்கு தொலைவில் கருத்தினால் காண முடியாதவனாக சித்தமும் செல்லாத தொலைவில் இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இதுல நக்கீரர் கூறுகின்றார். மேலும் அதே கைலை பாதி காலத்தி பாதியில பாத்தீங்கன்னா, சென்று இறைஞ்சும் வானோர்தம் சிந்தைக்கும் சேயராய் என்றும் அடியார்க்கு முன் நிற்பர் நன்று கனியவாம் சோலை கயிலாயம் மேயார் இனியவா பத்தர்க்கு இவர். சென்று இறைஞ்சும் வானோர், இறைவனை சென்று இறைஞ்சக்கூடிய தேவர்கள், அவர்களுடைய சிந்தைக்கும் இறைவன் தொலைவில் இருக்கின்றான் சேயராய். அதே நேரத்தில் என்றும் அடியார்க்கு முன்னிற்பர், அடியார்களுக்கு அவர்கள் முன்னிலையில் அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்போ ஏன் இதுல தேவர்களுடைய சிந்தைக்கு தொலைவில் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நக்கீரரும் சொல்றாங்க, மணிவாசக பெருமானும் சொல்றாங்க. திருவாசகத்துல ஒரு இடத்துல, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்
மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர்களும் உன்னை வணங்குகின்றார்கள். எதற்காக வணங்குகின்றார்கள்? தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டிய அவர்கள் உயர்ந்து உன்னிடத்தில் வரங்களை பெற்று அவர்கள் உயர்ந்து அவர்களை எல்லோரும் தொழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் உன்னை வணங்குகின்றார். ஆனால் நான் அப்படி வணங்கவில்லை, அதற்காக வணங்கவில்லை. என்னுடைய பாழான பிறப்பை அறுப்பதற்காக நான் உன்னை வணங்குகின்றேன். வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான். வான்னா அதன் பொருட்டுன்னு அர்த்தம். வான் பான் பாக்கு அப்படின்னுட்டு வந்து அதன் பொருட்டுன்னு சில இடத்துல அர்த்தம் எடுக்கணும். அதே மாதிரி வாழ்த்த பிறப்பு அறுத்திடும் பொருட்டு யானும் உன்னை பரவுவனே, நான் உன்னை வணங்குகின்றேன். என்னுடைய அந்த பாழான பிறவி நோயை நீக்குவதற்காக நான் வணங்குகின்றேன். நான் தேவர்களை மாதிரி எல்லாரும் என்னை வந்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வணங்கலை அப்படின்னுட்டு அதில் வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தை உடைய தேவர்கள் அவர்களை எல்லோரும் வணங்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை வணங்கக்கூடிய சிந்தையுடைய தேவர்களினுடைய சித்தத்திற்கு அவன் தொலைவில் இருக்கின்றான். அதனாலதான் வில சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதே நேரத்துல இப்படி சொன்ன உடனே அப்போ எல்லா சித்தத்தாலையும் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்னுட்டு உடனே அடுத்த இது என்ன சொல்றாங்க? பக்தி வலையில் படுவோம் காண்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ திருநாவுக்கரசு பெருமான் வந்து திருத்தாண்டகத்துல சொல்லும்போது நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அப்படின்ட்டு இருக்கு. முதல்ல என்ன? நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். அவனை யாரெல்லாம் நினைந்து உருகுகின்றார்களோ அவர்களை நைய துன்பப்பட வைக்கின்றார் அப்படின்ட்டு தான் அதுக்கு பொருள் வருது. அந்த முதல் வரியை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பொருள் இப்படித்தான்னு நினைக்க கூடாது. உடனே அடுத்த வரியில, ஏன்னா யாரும் நைய அவனை நினைக்கிறவங்கள நைய வச்சா யாரும் கும்பிடுவாங்களா? உடனே திருநாவுக்கர சுவாமிகளுக்கும் ஒரு பயம் வந்துடுது. எப்பா இந்த வார்த்தையை போட்டா யாரும் ஒரு மாதிரி நினைச்சுக்கிடக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த வரி என்ன சொல்றாங்க? எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அவன் எதற்காக நைய வைக்கின்றான்? நம்மை நினைந்து உருகக்கூடியவர்களை அவன் எதற்காக நைய வைக்கின்றான்? தீய வினைகள், அந்த நினைக்கக்கூடியவர்களினுடைய தீய வினைகள் அவர்களிடத்தில் நில்லாமல் அது விலகுமாறு, அதுக்கு அந்த வினைகள் கழியுமாறு நம்மை கழிப்பதற்காக நம்மை நைய வைக்கின்றார். எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அப்படி நைய வைத்து நம்முடைய தீவினைகளை நீங்க வைத்தார் அப்படின்ட்டு உடனே அடுத்த வரியை கொடுக்குறாங்க. அந்த 2 வரியும் சேர்த்து எடுத்து பார்த்தா தான் அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் 2 வரியும் நம்ம சேர்த்து பார்க்கணும். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. அந்த சித்தத்தால் அவன் சென்று அடைய முடியாத ஒரு தொலைவில் இருக்கின்றான் என்றாலும் அந்த பக்தி உடைய சித்தத்தை உடையவர்களினுடைய பக்தி வலையில் அவன் அகப்பட்டு விடுவான் அப்படின்ட்டு உடனே அடுத்த வரிய வந்து மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத திருநாவுக்கர சுவாமிகள் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது அத்தியின் உரிதனை அழகுற போர்த்தவன் முத்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் பத்தியால் பாடிட பரிந்தவர்க்கு அருள் செய்யும் அத்தனார் உறைவிடம் அணிமழ பாடியே. பத்தியால் பாடிட பரிந்து அவர்க்கு அருள் செய்யும் அத்தனார். அது பிரிக்கணும். பரிந்து அவர்க்கு
அவர்கள் மீது அன்பு கொண்டு பக்தியால் பாடும்போது அவர்கள் மீது பரிந்து அன்பு கொண்டு அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அந்த தகப்பனாக இருக்கக்கூடியவனாக அந்த சிவபெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, பத்தியால் ஏத்தி நின்று பணிபவர் நெஞ்சத்து உள்ளார் துத்தி ஐந்தலைய நாகம் சூழ்சடை முடிமேல் வைத்து உத்தர மலையர் பாவை உமையவள் நடுங்க அன்று அத்தியின் உரிவை போர்த்தார் அதிகை விரட்டனாரே. பக்தியால் இறைவனை ஏற்றி அவன் முன்னிலையில் நின்று அவனுடைய திருவடியில் பணிபவர்களினுடைய நெஞ்சத்துள், அந்த பக்தி வலைக்குள், அந்த நெஞ்சாகிய பக்தி வலைக்குள் அவன் அகப்பட்டு விடுகின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, முத்தனைய முகிழ் முறுவல் உடையார் போலும் மொய்பவழக் கொடியனைய சடையார் போலும் எழுத்தனையும் பக்தி செய்வார்க்கு இனியார் போலும் 4 மூர்த்திகளும் ஆனார் போலும் மித்திர சிரவணர்க்கு விருப்பர் போலும் வியன்வீழி மிடலையமர் விகிர்தர் போலும் அத்தனொடும் அம்மை எனக்கு ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. எழுத்தனையும் பக்தி செய்வார்க்கு இனியார் போலும். சிறிதளவு எள்ளளவுக்கு அவன் பக்தி செஞ்சாலும் அதற்கு நமக்கு அவன் இனிமைகளை எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதான் எழுத்தனையும் பக்தி செய்வார்க்கு இனியார் போலும். அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது திருநாவுக்கரசு சுவாமிகள், அலைவாயில் அரவு அசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்கட்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளானானை வித்தகனை எழுத்தனையும் பத்தர் பக்திக்கு உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை உலப்பிலியை உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை கீழ்வேளோர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. எழுத்தனையும் சிறிதளவு எள்ளளவிற்கு பக்தர் பக்திக்கு உழைவானை. பக்தர்கள் அவனிடத்தில் எள்ளளவிற்கு பக்தி செய்தாலும் அதற்காக அவன் மனம் இறங்கக்கூடியவன். உழைதல் அப்படின்னா மனம் இறங்குதல். அல்லாதார்க்கு உழையாதானை, அந்த பக்தி இல்லாதவர்களுக்கு அவன் மனம் இறங்க மாட்டான். அவர்களுடைய பக்தி வலையில் அவன் படமாட்டான். இந்த அல்லாதார்க்கு உழையாதானை தான் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க அப்படிங்கிறது. மேலும் இது அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தன் நாமாரியனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. பக்தியால் யானுனை பலகாலம், பக்தியோடு நான் உன்னை பலகாலம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை பற்றியே உன்னுடைய திருப்புகளை பாடிக்கொண்டிருக்கின்றேன், எனக்கு முக்தி தர மாட்டாயா அப்படின்னுட்டு அருணகிரி பெருமானும் திருப்புகழ கேட்கின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமானே 8ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல பக்தியை பத்தி சொல்றாங்க. முத்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு
ஆர் பெறுவார் அச்சோவே. பத்தி நெறி அறிவித்து பழ வினைகள் பாரும் வண்ணம். எனக்கு பக்தி நெறியை முதல்ல சொல்லி தந்தான், அறிவித்து. நானும் பக்தியோடு இருந்தேன். என்னுடைய பழ வினைகள் எல்லாம் நீங்கியது, பாறுதல்லாம் நீங்கியது. என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய மலம் அறுத்து, சித்தமலம் அறுவித்து. அதான் அந்த சித்தத்தில் மலம் இருந்துச்சுன்னா அந்த சித்தத்தால் இறைவனை சென்று அடைய முடியாது. அதான் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. நான் பக்தியோடு இருந்ததுனால என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய மலத்தை அறிவித்தான். ஆகையினால் என்னுடைய சித்தத்திற்கு அவன் அண்மையில் இருக்கக்கூடியவனாகவே அவன் ஆகிவிட்டான். என்னுடைய சித்தத்திற்கு அவன் பக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய சித்தத்துல மலம் இல்லை. அதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னை சிவமாம் தன்மை பெற வைத்தான். எப்படிப்பட்ட என்னை ஆண்டவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் பெரிய புராணத்துல கோச்சங்கச்சோழ நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா 3வது பாடல், ஆன செயலால் திரு ஆணைக்கா என்று அதற்கு பெயராக ஞானம் உடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடிமேல் காணல் விரவும் சருகு உதிராவண்ணம் கலந்த வாய் நூலால் மேனல் திருமேற்கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளதால். அந்த திருவானைக்காவுல ஞானம் உடைய ஒரு சிலந்தி, அந்த சிலந்திக்கு ஞானம் இருக்கு, சிலந்தியார். அந்த சிலந்தி அந்த சிவபெருமானினுடைய திருமுடி மேல இலைகள்லாம் சருகுகள்லாம் உதிராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வாயில் உள்ள எச்சல் நூலால் ஒரு பந்தல் இடுகிறது. அது வலை, அது தங்கி இருக்கக்கூடிய ஒரு வலை. இப்ப அந்த வலைய சுவாமியினுடைய தலையில ஒரு விதானம் மாதிரி, ஒரு பந்தல் மாதிரி அது அந்த சிலந்தி இடுகின்றது. அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, நன்றும் இழைத்த சிலம்பி வலைப்பரப்பை நாதன் அடிவணங்கச் சென்ற யானை அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று கழித்தின் கரம் சுலவிற்று என்று மீள இழைத்தனை அன்று கழித்த பிற்றை நாள் அடல் வெள்ளானை அழித்ததால். இவ்வாறு நல்ல விதமாக சுவாமி மேல தலைக்கு மேல ஒரு வலை. என்ன வலை? சிலம்பி வலை. அது என்ன வலை? அது பக்தி வலை. அப்படி அந்த சிலந்தி பக்தி வலைய அந்த சுவாமி தலைக்கு மேல ஒரு பரப்பாக பரப்பி இருக்குது. அந்த நேரத்துல அங்க இறைவனுடைய திருவடியை வணங்க வந்த ஒரு யானை, அது இப்படி அனுசிதமாக இருக்கிற ஒரு எச்சினால இப்படி பந்தல் போட்டிருக்க அப்படின்னுட்டு அதற்கு அது அனுசிதமாகப்பட்டு அத அந்த வலைய, பக்தி வலைய உழைச்சி விட்டுருது. சிலந்திக்கு கோபம் வந்துருது. யானையினுடைய தும்பிக்கையில போய் கொட்டி யானை செத்து போயிருது. யானைக்கு உடனே சுவாமி முக்தி கொடுக்கிறார். அந்த சிலந்திக்கு பக்தி வலையை இறைவன் தலைக்கு மேல் பரப்பிய அந்த எச்சிலால் அந்த ஒரு வலையை கட்டிய, அந்த பக்தி வலையை கட்டிய அந்த சிலம்பியினுடைய அன்புக்குள் இறைவன் அகப்பட்டு விடுகின்றான். அந்த சிலந்திக்கு அடுத்த பிறவி கோச்சங்கச் சோழனாக பிறக்க வைத்து அந்த யானை புகாத வண்ணம் சிறு வாயிலை உடைய பல சிவத்தலங்களை அந்த மன்னன் கெட்டுகின்றார், கோச்சங்கச் சோழ நாயனார். அப்படி அந்த அடியார்கள் பக்தி செய்யும் போது அந்த சிலம்பி, அது ஆறறிவு இல்லாதது. அந்த சிலந்தி ஆறறிவு இல்லாத அதுவே அந்த பக்தி வலைய பக்தியோட இறைவனுக்கு கட்டும்போது அந்த வலைக்குள்ள இறைவன் அகப்பட்டானே. ஆறறிவுடைய நாம் அந்த இறைவனுக்கு மீது பக்தி வலையை செலுத்தினால், பக்தி வலையை விரித்தால்
அவன் அதில் அகப்படாமலா போய்விடுவான்? நிச்சயமாக அவன் அகப்படுவான். அதான் பக்தி வலையில் அகப்படக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. சரி, இப்ப இந்த பக்தி பக்தின்னுட்டு சொல்றோம். பக்தினா என்னது? அதை நம்ம சிந்திக்கணும். இதற்கு உண்மை விளக்கத்துல பாத்தீங்கன்னா, மனவாசகம் கடந்தார் அவங்க உண்மை விளக்கத்துல முக்தி பெறுவதற்கு வழியாது அப்படின்னுட்டு 51வது பாடல் பாத்தீங்கன்னா, குரு சிஷ்யன் கேள்வி கேட்க குரு பதில் சொல்வதாக இந்த பாடல்கள் வெண்பாவில் அமைஞ்சிருக்கு. அப்போ முக்தி பெறுவதற்கு வழியாதுன்னுட்டு சீடன் கேட்கின்றான். அதற்கு சொல்றாங்க, அப்பாயும் முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் எனக் கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் காகான். மாணவர் குருநாதர்கிட்ட கேட்கின்றார், சிறப்பு இயல்பு உடைய அந்த வீடு பேற்றை அடைவதற்கு உரிய நிலையான வழிமுறைகளை எனக்கு நீ கருணை கூர்ந்து சொல்லித்தர வேண்டும் அப்படின்னுட்டு மாணவர் குருநாதர்கிட்ட கேட்கின்றார். அதற்கு ஆசிரியர் பதில் கூறுகின்றார், குரு லிங்க வேடம். அதாவது குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, வேட வழிபாடு, சங்கம வழிபாடு. வேடம் தான் சங்கமம், அடியார்கள் வழிபாடு ஆகிய இந்த 3 திருவருள் நிலைகள்தான் நமக்கு வீடு பேற்றுக்கு உரிய ஒரு வாயில்களாக திறந்திருக்கின்றது. இந்த இடங்களில் இறைவனை நாம் இடைவிடாமல் நினைந்து தொழுதால் நாம் மீண்டும் பிறக்க மாட்டோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா, பக்தி நெறி என்பது யாது அப்படிங்கிறது. கற்றாமணம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாத முத்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் பாகார். ஜீவன் முக்தர்களாக உள்ள தலைவர்கள் அந்த சிவஞானத்தை உணர்த்தக்கூடிய, நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த ஞான தேசிகன், அந்த குருநாதரையும் ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியையும் உயர்ந்த அந்த சிவவேடம், திருவேடம், அந்த சிவவேடம் பூண்ட மெய்யன்பர்களையும் அவர்கள் வணங்கி அவர்களை சார்ந்து நிற்பார்கள். அது எப்படி நிற்க வேண்டும்? கன்றை ஈன்ற பசுவின் மனம் எப்படி குழைந்து அந்த கன்றை நினைந்து இருக்குமோ அதுபோல நாம் பக்தி இறைவனிடத்தில் பண்ண வேண்டும். அப்ப பக்தி நெறி அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. எது பக்தி நெறி? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகிய அன்பு நெறியில் நிற்க வேண்டும். 4 விதமான நெறிகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 நெறிகளில் எந்த நெறியில் அவர்கள் நின்றாலும் அன்பு ஒன்றுதான், இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு ஒன்றுதான் நம்முடைய பந்தத்தை போக்க வல்லது என்பதை அவர்கள் உணர்ந்து கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகக்கூடிய தன்மையை அவர்கள் பெற வேண்டும். அதுதான் பக்தி நெறி ஆகும் அப்படின்னுட்டு பக்தி நெறிக்கு ஒரு இலக்கணமாக இந்த பாடல் கூறுகிறது. எப்படி கன்றை ஈன்ற அந்த பசு, அதனுடைய மனம் எப்படி அந்த பசுவினுடைய மனம் கன்றை நினைந்து கசிந்து இருக்குமோ அதுபோல் நாமும் கசிந்து உருகி அந்த ஆசான் குருநாதன் லிங்கம், ஆலயத்தில் உள்ள சிவலிங்க திருமேனி, உயர் வேடம், சிவஞான போகத்துல 12ஆம் சூத்திரத்துல சொல்றாங்க பார்த்தீங்களா, செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி
மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனு தொழுமே. இந்த இதுதான் பக்தி நெறி அப்படிங்கிறத மணவாசகம் கடந்தாரும் சொல்றாங்க. அப்படி குருலிங்க சங்கம வழிபாட்டில் அதையே பற்றாக நாம் பிடித்து கொள்ளும்போது அதுதான் நமக்கு பக்தி நெறியாக மாறுகிறது. அதுதான் நமக்கு வீடு பேற்றை தரக்கூடிய நெறியாக அது மாறுகிறது. அதுதான் நம்முடைய முழு மலத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நெறியாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த பக்தி நெறிக்கு ஒரு இலக்கணமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அப்படி நாம் குருலிங்க சங்கமத்தில் பக்தியோடு இருக்கும் பொழுது அந்த பக்தி வலைக்குள் இறைவன் அகப்பட்டு விடுவான். அதான் பக்தி வலையில் படுவோன்னு அகப்படுபவனாக அவன் இருக்கின்றான். அடுத்து ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அதாவது அவன் ஒப்பற்றவன். ஒருவன்னா தனித்துவம் வாய்ந்தவன், ஒப்பற்றவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னும் எல்லோரும் அவனை அப்படி கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்றவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. இத நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானம் துளங்கி தலை தடுமாறில் என் தன் கடலும் மீனம் படில் என் விரி சுடர் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. ஒப்பற்றவன் ஒருவனுக்கு, அந்த ஒப்பற்றவனுக்கு ஆட்பட்ட அவனுக்கு அடிமையான உத்தமர்களுக்கு இந்த உலகத்துல எந்த இயற்கை சீற்றம் வந்தால் என்ன, இயற்கை பேரிடர் வந்தால் என்ன, அவர்களை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அந்த ஒப்பற்ற ஒருவனுக்கு அவர்கள் ஆட்பட்டு விட்டார்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ. முதலாய ஒருவனை, எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்றவன் அப்படின்னுட்டு அந்த ஒருவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அருவராததோர் வெண்தலை ஏந்தி இருவர் ஆயிடுவார் கடை தேடுவார் தெருவலாம் புழல்வார் செம்பொன் பள்ளியார் ஒருவர் தாம் பல பேருளரு காண்மீனே. ஒருவர், அந்த ஒப்பற்றவர் பல பேர் உடையவர்களாக, பெயரை உடையவராக அவர் இருக்கின்றார். ஆனாலும் அவர் ஒப்பற்றவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில திருவிநாயகன் செம்மலர் மேலையன் வெறுவ நீண்ட விளங்கொழி சோதியான் ஒருவனாய் உணர்வாய் உணர்வு அல்லதோர் கருவுள் நாயகன் கச்சி ஏகம்பனே. ஒருவனாய், ஏகனாய், உணர்வாய், உணர்வு வடிவாய் இருக்கக்கூடியவன், சித்த வடிவமானவன். அப்படி அந்த ஒருவனாக உணர்வாய் உணர்வு அல்லதோர் கருவுள் நாயகனாக ஒப்பற்றவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த பாடல்ல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா,
ஒருவனாகி நின்றான். இவ்வுலகெல்லாம் இருவராகி நின்றார்கட்கு அருகிலான் அருவரா அறை ஆர்த்தவன்னார்கழல் பரவுவாரவர் பாவம் பறையுமே. ஒருவனாகி நின்றான். இவ்வுலகெல்லாம், இந்த உலகம் முழுவதும் அவன் ஒப்பற்றவனாக, இந்த உலகங்கள் எல்லாவற்றிற்கும் ஒருவனாகி தலைவனாகி இவன் ஒருவனேயாக இருக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். இன்னொரு பாடல் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அஞ்ஞனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே. அதாவது திருமால், பிரம்மன், இந்திரன் இவங்களுக்கெல்லாம் முடிவு உண்டு, ஈருங்கிறது உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு அந்த முடிவுங்கிறது கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக அந்த ஈசன் ஒருவனே, ஈசன் அந்த ஒப்பற்றவன் ஒருவனே, அவன் முடிவில்லாதவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தன்மை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது மலையானை மாமேறு மண்ணினானை வளர்புன் சடையானை வானோர் தங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் தாபித்து இருந்தானை தானே எங்கும் துளையாக ஒருவரையும் இல்லாதானை தோன்றாதார் மதில் 3ம் துவழ எய்த சிலையானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்கப் பெற்றேன் நானேகே. துளையாக ஒருவரையும் இல்லாதான், தனக்கு ஒப்பாக யாரும் இல்லாத ஒருவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் அந்த தீர்த்தாண்டகத்துல கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒருவன் என்று ஒப்பற்றவன் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவில் அவன் ஒப்பற்றவனாக இருக்கின்றான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த 2 வரிகள் அடுத்த பகுதியில உங்களுக்கு வரும். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.